பார்த்த புதிய வரலாறு டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாய் தடை கொடுத்துருக்கோம், திருமண தடை கொடுத்துருக்கோம். அடுத்தது குழந்தை பாக்கிய தடை. குழந்தை பாக்கிய தடை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 5வது இடம் சொல்லுவாங்க. ராகு இல்லை கேது இருந்தாங்கன்னா புத்திர தோஷம் ஏற்படும். அதே போல் மாந்தி இருந்தால் கூட புத்திர தோஷம் ஏற்படும். 9ல் மூதாதிரியில் தோஷம் இருந்தால் கூட புத்திர தோஷங்கள் ஏற்படுங்க. இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு முறையான இந்த புத்திர தோஷம் விலகிறதுக்கு பூஜை பரிகாரங்கள் நிறைய இருக்குங்க. மாந்தி 5ல் மாந்தி இருந்தானா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அரக்கோணம் பக்கத்துல திருவலங்காடுன்னு இருக்கு, ரத்தன சபை. அந்த கோயில்ல போயிட்டு மாந்தி தோஷ பரிகார பூஜைன்னு பண்ணணும். அது சனிக்கிழமை மட்டும்தான் பண்ணுவாங்க. 5வது சனத்துல மாந்தி இருந்தாங்கன்னா அந்த தோஷ நிவர்த்தி பண்ணிட்டு அந்த பூஜை பரிகார பூஜை நிவர்த்தி பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் பிறக்கும். அதே போல 5ல் ராகு கேது இருந்தாலும் நம்ம அந்த ராகு கேது தோஷத்தை நிவர்த்தி பண்ணணுங்க. 5ல் கேது இருந்தாலும் நிறைய பேர் பாருங்க 5ல் ராகு கேது, ஆனா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கு. சிசரிங்ல தான் குழந்தை பிறக்கும், இல்ல ஆயுத கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பரிகார ஸ்தலம் போயிட்டு நம்ம பாத்தீங்கன்னா கீழ்பெரும்பள்ளத்துல போய் அங்கேயும் பரிகாரங்கள் இருக்குங்க. அந்த ராகு கேது ஸ்தலத்துல போயிட்டு நம்ம பரிகார நிவர்த்தி பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில குழந்தை செல்வம் கண்டிப்பா இருக்குங்க. ராகு கேதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல போகலாம், காலாஸ்திரி போயிட்டு ராகு கேது பரிகார பூஜை பண்ணலாம். திருநாகேஸ்வரம் போயிட்டு பரிகார பூஜை பண்ணலாம். திருப்பாம்பரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ராகு கேதுக்கு. அங்க போயிட்டு திருப்பாம்பரத்துல நாகதோஷத்துக்கு அந்த பால் ஊத்தினாவே உங்களுக்கு பால் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ நீல கலர்ல வருங்க. இந்த தோஷம்லாம் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த கோயில்ல போயிட்டு நீங்க பரிகார பூஜை பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான கோயிலுங்க இதெல்லாமே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் புட்லூர் அங்காளம்மன் அர்க்கம் வந்து நம்ம திருவள்ளூருக்கும் முன்னாடி புட்லூர் அங்காளம்மன் கோயில்ல போயிட்டு 9 வாரம் அங்க பிரதர்சனம் பண்ணுங்க. நிறைய பிரார்த்தனை பண்ணி தண்ணி ஊத்திட்டு முதல்ல நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க பிரதர்சனம் பண்ணுங்க. உங்க கோரிக்கை நிறைவேறும். அதே போல கல்மண்டபம், ராயபுரத்துல கல்மண்டபத்துல அங்காள பரமேஸ்வர் கோயில் இருக்காங்க. அங்கேயும் மடிப்பிச்ச மாரி ஏந்தி நீங்க குழந்தை பாக்கியத்துக்கு வரது கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷம். அடுத்தது சூளை அங்காளம்மன் கோயில். இந்த கோயிலையும் நீங்க இந்த பரிகார பூஜைக்கு நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக பண்ணீங்கன்னா உங்க கோரிக்கை எல்லாமே நிறைவேறுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் எல்லாமே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூல மந்திரம் ஹங் சிவாய நம, ஹங் சிவாய நம, குழந்தை பாக்கியம் வேண்டி. அதே போல பாத்தீங்கன்னா தாமோதராய வித்மஹே ருக்மணி வல்லபாய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரசோதயா. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல தாமோதர கேசவ பெருமாள் கோயில். இந்த கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கல் மண்டபத்துல அந்த பேர் எழுதியிருப்பாங்க, மந்திரம் எழுதிருக்கும். நீங்க அதை நல்லா பாராயணம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்க. புத்திரதோஷம் விலக இதுதாங்க சிறப்பு பரிகாரம். இதை பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க. யாராவது ஜாதகம் பார்க்கணுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வாட்ஸ்அப்லேயே எங்களுக்கு பேமெண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் அதிலேயே பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் என்னென்ன தோஷம் இருக்குன்னு சொல்கிறோம். டவுட்ஸ் எதாவது இருந்தால் கூட எங்ககிட்ட கேட்கலாம். நன்றி நேயர்களே, வணக்கம்.